நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் இந்த எபிசோடில் ஓராண்டு பலன் 2023 ஓராண்டு, அதாவது 1/1/2023 முதல் 1/1/2024 வரைக்கும் ஆண்டு பலனை துலா ராசிக்கு நாம் சொல்ல இருக்கிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1 முதல் 4 பாதங்கள் வரைக்கும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ஆண்டு பலன், ஓராண்டு பலனை நம்ம சொல்ல இருக்கிறோன்னு சொன்னால், அப்போது ஆண்டு கிரகங்களை நம்ம கையில் எடுத்து தான் பலனை சொல்ல போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த அளவுக்கு ஸ்தான பலம் இல்லை. அப்போது குரு ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது, குரு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அப்போ 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஒன்று பண்ணுவார், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். எப்போவுமே 6ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னாலே ஸ்தான பலம் இல்லைங்க, ஆனால் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு 3-4 மாத காலங்கள், அதாவது 2023 ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு குரு பகவான் மேஷத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த 3-4 மாத காலங்களுடைய பலன்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்வை பலமோ ஸ்தான பலமோ பெருசாக எதுவும் குருவால் எதுவும் பெருசாக நடக்க போகிறதில்லை. ஆனால் அதுக்கு பிறகு 23/4/2023க்கு பிறகு குரு மீனத்தில் இருக்கிறவர் மேஷத்துக்கு வரார். சூப்பரான இடம் மேஷம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு வரார், அருமையான ஒரு நிலை. அப்போது குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது நல்ல சுப பலனையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம் சூப்பர். இது நாள் வரைக்கும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 7ல் ராகு இருந்தார். அதனால் என்ன நடந்து இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மைனஸான விஷயம்னு பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கலாம், பிரச்சனை பிரிவினை வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதால பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, திருமணம் கூட உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கைகூடி வந்திருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, எதுவும் செட் ஆகாது.
செட்டாக இருக்காது. ஆனால் இப்போ இனி குரு ஏப்ரல் 23க்கு அப்புறம் குரு வருகிறார். குரு வந்துட்டார்னு சொன்னால் உங்களுக்கு குரு பலன் நிறைஞ்சி வந்துடுது. அப்போது திருமணம் ஆகாத அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இதை விட இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எப்போவுமே 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா அவர் ஒரு வருஷம் இருக்க போகிறாருங்க. நீங்கள் இது வரைக்கும் எதுவும் வேலைக்கும் ட்ரை பண்ணலை, தொழிலும் இப்போ பண்ணலை, வேலை வாய்ப்பும் கிடைக்கல, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா? அந்த துளாராசி அன்பர்கள் நம்பி சொந்த தொழில் இறங்குங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். என்னங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பார். நீங்கள் சேர்ந்து தொழில் பண்ணுங்கள். ரொம்ப அமக்கலமாக இருக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் அதை பார்ட்னர்ஷிப்பை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, சண்டை சச்சரவு, தொழில் இழுத்து கூட மூடிட்டு வந்துட்டோம், இல்லை இழுத்து மூடுற அளவுக்கு இருந்தது அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே பார்ட்னரு கொஞ்சம் நல்லா சிரித்து பேசி ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலும் நல்லா போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் என்பது எல்லாமே உங்களுக்கு கணவன் மனைவி மட்டும் இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக செயல்படுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு இவ்வளோ நாளாக உங்களையே ஒரு பகையாக பார்த்தவங்க இன்றைக்கி அவங்களே ஒரு தினசாக அவங்கள ஏற்றுக்கிட்டு ஒரு நட்புணர்வாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தோன்றும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 7ஆம் இடம் ஸ்தான பலம் ஆகிடுது. அப்போ அங்கேருந்து குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பார்க்க போகிறார். சிம்மம் அப்படின்னும்போது உங்களுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு இமாலய வளர்ச்சி, ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி. தொழில் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்க பெருசாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு நிலை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு உயரும். அதே நேரத்தில் 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட திருமணத்தை நடத்தி வைப்பார். ஏன்னா 11ஆம் இடம் 2வது திருமணம். சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள், அனுசரணையாக இருப்பார்கள். அடுத்தது ராசியை பார்க்க போகிறார். ராசி அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? தன்னம்பிக்கை, தைரியம், செல்வம், செல்வாக்கு ஏற்படும். சமூகத்தில் புகழ் உயரும். இது மட்டும் இல்லைங்க, அதாவது தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உடம்பு ஒரு தேஜஸ், மினுமினுப்பு ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தையே குரு பார்க்குறேன். அப்போ 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ குருவனுடைய பெயர்ச்சி மேஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்தான பலம், பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம்.
இப்போ 2023 சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார்? சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு 3 மாத காலம் 29/3/2023 மகரத்திலிருந்து கும்பம் போகிறார், இடம்பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த 3 மாத காலம் இந்த பலனை தருவார் இல்லையா? மகரத்தில் இருக்கிற சனி பகவான் அவர் வேறு நேர்கதியில் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய வேலையை செய்வார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, சனி பகவானால் சில இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீட்லேயும் சரி வெளியில் சமூகத்திலையும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். இந்த 3 மாத காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, அதுக்கப்புறம் 29/3 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம். 4க்கும் 5க்கும் உடைய சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிடுது. சனி பகவான் எந்த அளவு கெடுதல் பண்ணாரோ அதெல்லாம் உங்களுக்கு விலகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்தில் நீங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். திருமணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்த பாக்கியம் நீண்ட நாளாக இருக்கும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இப்போது குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. டெஃபினட்டாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாருன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமக்கலமான, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகிடுது. அப்போ சனி பகவான் மைனஸாக இருந்தவர் இப்போ மைனஸு போய் நியூட்ரல் ஆகி பாசிட்டிவாக வேறு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அவரால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அடுத்தது ராகு கேதுக்கள். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 7ல் ராகு இருக்கிறவர் பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் தான். மேஷ ராகு, மேடான ராகு ஒரு 50% ஓகே. இன்னொரு 50% 7ஆம் இடத்துல ராகுக்கு ஸ்தான பலம் இல்லை. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இந்த குரு ஏப்ரல் 23க்கு அப்புறம் வராரு இல்லைங்களா, அப்போ குரு சார்ந்ததுக்கப்புறம் இது ராகு யோக பாக்கியத்தை தருகிறார். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23/4/2023 மீனத்தில் குரு இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துல பகை உணர்ச்சியோடு இருப்பாங்க எல்லாரும். அதனால் நீங்களும் உம்முன்னு இருந்தீங்கன்னா இன்னும் டென்ஷன், சண்டை அதிகமாகி பிரச்சனை அதிகமாக வெடிக்கும். அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரலையும் நீங்கள் கொஞ்சம் இந்த 23/4/2023 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இணக்கம் இருக்காது. அவங்களும் எதிர்ப்பாக இருப்பாங்க. நண்பர்கள் கூட உங்களை பார்த்தா ஓடி ஒளிவாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படும். சரி, அதுக்கப்புறம் குரு வந்துடுறாரு இல்லைங்களா. குரு வந்ததுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு 10ஆம் மாதம்தான். அக்டோபர் 8ஆம் தேதி 2023 தான் பெயர்ச்சி.
அப்போது இதில் வந்து ஒரு 4 மாதம் போயிடுது, அதில் வந்து ஒரு 2 மாதம் போயிடுது. அப்போ 6 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராகுவும் குருவும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதால, அதுலேயும் 7ஆம் இடத்துல மேஷ ராகு வேறு, குருவோடு சேர்ந்த ராகு வேறு. அப்போது இந்த குருவுக்கும் பலம் அதிகம், இப்போ குருவால் ராகுக்கு பலம் அதிகம். வெளிநாடு போகிறவங்க தாராளமாக கண்டிப்பாக அந்த 2 கிரகமும் உங்களை அனுப்பி வைப்பார். இந்த துலா ராசி அன்பர்கள் நிச்சயமாக வேலைக்காகவோ இல்லை உயர்கல்விக்காகவோ அல்லது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். இல்லை நான் ஏற்கனவே நாங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறோங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே வேலை பார்த்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி ஏற்படும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் உன்னதமான ஒரு காலகட்டம் இந்த 6 மாத காலம். அதாவது மொத்தத்தில் ராகு மேஷராகு செய்வார், இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே தான் கருத்து வேறுபாடு இந்த முதல் 4 மாதம் இருக்கும், 23 நாள் வரைக்கும். அப்புறம் குருவோடு சேர்ந்ததுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அதுலேயும் குறிப்பாக அந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போவீங்க. இந்த 7ல் ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு அளப்பரிய ஒரு பலனுங்க. நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் குரு இருக்கிறார், அதனால் ஒன்றும் பயம் இல்லை. குரு இல்லாமல் இருந்தால் மனைவிக்கு உடம்பு முடியாமல் போயிடும், மருத்துவமனை செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அதெல்லாம் இல்லை. அப்போது ராகு சொல்லியாச்சு நல்ல பலனை தருவார்னு. அப்போ கேது எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராசியில் கேது இருக்கிறதுங்கிறது கொஞ்சம், அதுவும் சனி முதல் 3 மாத காலம் சனி பார்த்தது. அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குருவால் பார்க்கப்படுகிறார் இந்த கேது பகவான். இது மாபெரும் சிறப்பு. குருவால் பார்க்கப்படுவது என்பது அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கேது பகவான் கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கோயில் குளம்னு உங்களை அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த 8/10/2023 அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது இல்லைங்களா? அப்போது இந்த ராகு உங்களுக்கு துலாத்துக்கு 6ஆம் இடம் சூப்பரான இடத்துக்கு வரார். அந்த 2 மாத காலம் உங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 30, 60, ஒரு 20, 80 நாள் ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்கும். ராகுனுடைய நிலை சூப்பர். 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், 6ஆம் இடம் ஸ்தான பலம். கேது எங்கே வந்துடுறார் அப்படின்னாக்கா 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். 12ஆம் இடத்துக்கு கேது போனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் செலவு தான் வைப்பார். 12ல் கேது இருந்தால் தூக்கம் வராது, தெய்வீக காரியங்களுக்கு செல்வீங்க, தெய்வ கடாட்சம் இருக்கும், மற்றபடி செலவினங்கள் ஏற்படும், ஆன்மீக செலவு தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த துலா ராசிக்கு இந்த 2023 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க துலா ராசிக்கு. ஏன்னா ராகுவும் குருவும் அமக்கலமாக இருக்கிறாங்க. சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி அமக்கலமாக இருக்கிறார். கேதுவால் எந்த ஒரு தீய பலனும் இருக்கக்கூடிய தீய பலன்கள் நடக்காது. அதனால் மொத்தத்தில் இந்த துலா ராசிக்கு இந்த ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு 70 விழுக்காடு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால், மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, அர்த்தாஷ்டம சனி விலகிடுது. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசி என்பர்கள் இனி மீண்டும் ஒரு ரவுண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சந்தோஷமாக வளம் வருவீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு, கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். கேது பொறுத்தவரை பிள்ளையாரை வழிபாடு பண்ண இந்த வருஷம் பூரா நீங்கள் துலா ராசி என்பவர்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணால் நல்லது. குரு பார்வையில் இருக்கிறார், இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. திருப்திகரமான ஒரு காலகட்டமே உங்களுக்கு நிச்சயமாக
ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2023 ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.